Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இந்த வீக் நம்ம திரும்ப ஒரு வீக்லி மீல் பிளானிங் அண்ட் ப்ரிப்பிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து சாட்டர்டே நைட்டு. சண்டே வந்து நம்ம மீல் பிளான் அண்ட் ப்ரெப் பண்ண போறோம். ஸோ வர வீக்குக்கு நான் வந்து மில்லட்ஸ்ல தோசை மாவு ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ 1.5 கப்பு குதிரைவாளி, 1 கப்பு இட்லி அரிசி, அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியா உளுந்து, இது மூணுத்தையும் ஒன்னாவே பவுல்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாட்டர்டே நைட்டு ஊற வைக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ வரப்போற வீக்குக்கு சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி பீன் அண்ட் பிளாக் பீன், இதையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த தோசை மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. நம்ம பீனுக்குமே தண்ணி, அதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இது ஓவர் நைட் நல்லா சோக் ஆகட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டே மார்னிங் வந்து எங்களுக்கு பூரி அண்ட் பச்சை பயிறு கிரேவி. இந்த பச்சை பயிறு வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் அதுல வேக வச்சிருந்தேன், அந்த பச்சை பயிர் தான். அதாவது சண்டே மார்னிங் வரைக்குமே இந்த பச்சை பயிர் கெட்டு போகல, நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பாட்ல வேக வைக்க வேண்டியதெல்லாம் வச்சிடலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பீன், ஏன்னா பிளாக் பீன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் லேயர்ல போட்டுடலாம். அதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி அண்ட் உப்பு போட்டுட்டு மேலே ட்ரிவேட் வச்சுட்டு நம்ம ராஜ்மாவும் இதுல போட்டுடலாம். இதுக்கும் வேண்டிய அளவுக்கு தண்ணி அண்ட் உப்பு போட்டுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இன்னுமே அதுல ஸ்பேஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு லஞ்சுக்கு நான் பாயில்டு எக்கும் பண்ண போறேன். அதனால அதையுமே சேர்த்து நான் வேக வச்சிட போறேன். இப்ப நம்ம வேக வச்சுட்டு இருக்க இந்த பீன் வந்து சுண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாத கரீஸ், இல்லைன்னா வந்து நம்ம ஏதாவது ரைஸ் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் புரோட்டீனுக்கு இது வந்து நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம். முட்டைக்கும் வேண்டிய அளவுக்கு தண்ணி இதெல்லாம் போட்டு இப்ப நம்ம இதை வேக வச்சிட வேண்டியதுதான். ஸோ உங்க இன்ஸ்டன்ட் பாட்லயே வந்து பீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து இந்த பிளாக் பீன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு வேகிறதுக்கு. ஸோ அதனால நான் வந்து பீன் ஆப்ஷனுக்கே நான் போயிடுறேன். 30 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும். நெக்ஸ்ட் நாங்க கடைக்கு போயிட்டு இந்த வீக் வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி வாங்கியிருக்கோம். கீரை, கேப்சிகம், மஷ்ரூம், கொத்தமல்லி, அப்புறம் புதினா, இந்த வாட்டி சிக்கன். ஸோ இதை தவிர்த்து வெங்காயம், தக்காளி, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி காய்கறியும் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே இருக்கு. ஸோ இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம மீல் பிளான் பண்ண போறோம். அது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா காஸ்கோல இந்த ஆர்கானிக் சிக்கன் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து போர்ஷன்ஸா கட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரை, நாளைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்கலான் இருக்கேன். இன்னொரு பேட்ச் வந்து சிக்கன் டிக்கா தந்தூரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து நாளைக்கு உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சிக்கன் 65 ஆர் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் மேரினேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் தந்தூரிக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஃப்ரைடே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ அது ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளான மசாலா தான், யூஷுவல் மசாலா தான். பார்த்தீங்கன்னா தயிர், லெமன் ஜூஸ், அப்புறம் மிளகாய் தூள், தனியாத்தூள், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நல்லா அழகான கலர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இப்போ லஞ்சுக்கு நான் வந்து குயிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீரக சம்பா ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வெங்காயம்லாம் வந்து அந்த மேனுவல் சாப்பர்லேயே பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா தின்ன அழகாக வரும். ஸோ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குக்கு தயிர் உர ஊற்றணும். ஸோ அதனால கொஞ்சமாக உரைக்கி தயிர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் பாட்லேயே நம்ம யோகட் ஆப்ஷனில் வச்சு இதை புளிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்டீல் பவுல், ரெண்டுத்துல எதுனாலும் எடுத்துக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அதை வந்து பீட் பண்ணிட்டு ஸ்மூத் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் பால், நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா பாஸ்டரைஸ்ட் மில்க் தான் உங்களுக்கு கடையில கிடைக்கும். ஸோ அது நீங்க காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு காய்ச்சினா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா காய்ச்சிக்கலாம். பட் நான் வந்து காய்ச்சிக்கல. பாலை ஊற்றி நல்லா அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 2% மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தயிர் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல திக் கர்டு வேணும் அப்படின்னா ஹோல் மில்க், ஆர்கானிக் மில்க் போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரிவெட் இதுல பிளேஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல இதை செட் பண்ண போறோம். ஸோ கீழே வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரிவெட்டை அதில் இறக்கிட்டு நம்ம யோகட் ஆப்ஷனை
ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 12 ஹவர்ஸ்ல யோகட் ரெடி ஆயிடும். இது வந்து எந்த வெதர்னாலுமே உங்களுக்கு வந்து யோகட் அண்ட் இட்லி மாவு சூப்பரா செட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட ஸ்பைஸ் பாக்ஸ். இது அதாவது வெறும் தூள் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பேன்ல அது. அது வந்து நல்லா நேற்று நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரீஃபில் பண்ண வேண்டிய டே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிளகு தூள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கடையில வாங்கின மிளகு லைட்டா சூடு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து எவ்வளவு நாள் ஸ்டாக்கா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு சூடு பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் வரும். அது ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு ஸ்மெல் வரணும், அந்த மிளகு ஸ்மெல், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரகம். இதுவுமே உங்களுக்கு அந்த சீரக ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் பாக்ஸ்ல இருக்கும். அதாவது பவுடர் பாக்ஸ்ன்னு சொல்லலாம், மசாலா பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து நீங்க ஒரு ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். நிறைய மல்டிபிள் பாக்ஸ் எடுத்து அதை ஓபன் பண்ணி அதை திரும்ப வச்சு அப்படின்ட்டு இல்லாம இது இன்னுமே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. நான் ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான்ல ஸ்நாக் பாக்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சீரகம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சோம்பு. ஸோ இதுவுமே பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த கிழங்கு, அப்புறம் வந்து கேபேஜ், காலிஃபிளவர் அந்த மாதிரி இதுக்கு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஷனுக்குமே நல்லதுதான், ஃப்ளேவருமே சூப்பரா இருக்கும். ஸோ இதுவுமே லைட்டா சூடு பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிடலாம். ஸோ இந்த மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 months அளவுக்கு வரும். அது இன்னொரு பேட்ச்மே வந்து ஃப்ரீசர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 5 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இந்த வேலை எனக்கு வரும். ஸோ அது கரெக்டாக இந்த வீக் எனக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா. ஸோ இதோட ரெசிபி டீட்டெயில்டாக நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் ஸ்டைலில் ஒரு பிரியாணி கிடைச்ச மாதிரி இருக்கும். தனியா, சீரகம், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் எந்த டைப் நான்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜு நீங்க பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற வச்சிருந்தோம். நம்ம பீன்ஸ் வேக வச்சிருந்தாலே அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. அதையுமே நான் ஆற வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் சிக்கன் பிரியாணி லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கறி பேஸ் அப்படின்னு ஒன்று பண்ண போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டு நம்ம அந்த சாப்பர்லயே நீங்க கட் பண்ணிக்கோங்க. நீங்க அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம், பட் சாப்பர்ல போடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிரெயினியா இருக்கும். அது குக் பண்றதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த கறி பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கிரேவி பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு வதக்குவோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பு பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா இதுல இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த கிரேவி ரெடி ஆயிடும். ஸோ குவிக் குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு போர்ஷனை நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் ஒரு போர்ஷனை நீங்க ஃப்ரீசர்லயும் வச்சுட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் இதோட டீட்டெயில் ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். நான் இந்த வீடியோல கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு பேசிக்கானது சொல்லிடுறேன். நல்ல ஹெவி பாட்டமா இருக்கிற ஒரு பேன் எடுத்துட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும். தேவையான அளவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். ஸோ ஸ்பைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இது மட்டும்தான். நம்ம உப்பு இல்ல கரம் மசாலா எதுவுமே போட போறது கிடையாது. ஏன்னா இது வந்து பேஸ், அந்த கறியோட பேஸ்ன்றதுனால நம்ம எத்தனையோ கிரேவிஸ் பண்ணுவோம், அதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து கரம் மசாலா போட மாட்டோம் இல்லையா. இன்ஃபேக்ட் நீங்க கரம் மசாலா ஃபுல்லா போட்டாலும் சாப்பிடவும் முடியாது. எல்லா கிரேவிஸ்லயும் ஒரே மாதிரி டேஸ்ட் வரும். உப்புமே நம்ம இந்த கறி பேஸ்க்கு போட போறது இல்லை. நீங்க எப்போ குக் பண்றீங்களோ அப்ப நீங்க போட்டுக்கிட்டா போதும். உங்களுக்கு எந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கிறீங்களோ, அதாவது பாவ் பாஜி பண்றீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க வந்து கரம் மசாலா இல்ல செட்டிநாடு மசாலா அந்த மாதிரினா நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாமே தவிர்த்து இதுல நீங்க எக்காரணத்து கொண்டும் கரம் மசாலா போடாதீங்க. இப்போ வெங்காயமும் அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட் தக்காளிய
மின்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வந்து லாங்கா தான் உங்களுக்கு போகும். ஏன்னா அதுல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டா போகணும். அதுவும் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பேட்ச் பண்ண போறேன். ஏன்னா ஒரு பேட்ச் ஃப்ரிட்ஜ்லயும் ஒரு பேட்ச் நான் வந்து ஃப்ரீசர்லயும் போட போறேன். ஸோ இது வந்து தாராளமா ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே வரும். இந்த கறி பேஸ் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலிஃப்ளவர் கறி பண்றீங்கன்னா கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு பேன்ல ஹோல் ஸ்பைசஸ் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இந்த கறி பேஸ்ல கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறியை போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா அதை போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். கறி பேஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற இந்த பீன்ஸை பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஸோ யாரும் இந்த பிளாக் பீன் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரெப் பண்ணிட்டு நீங்க சரியா பேக் பண்ணல, லைட்டா சூடோட நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைகள் எல்லாமே வேஸ்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது ஆறுறதுக்கு கண்டிப்பா டைம் கொடுங்க. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற அந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கணும். நல்லா அழகா சீல் பண்ற மாதிரியான பாக்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கறி பேஸ் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊத்தின எண்ணெய் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. ஸோ இது கறி பேஸ் வந்து அளவாவே எண்ணெய் ஊத்திக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றணும், தொக்கு மாதிரி ஊறுகாய் மாதிரி எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை வந்து வச்சு யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால அளவா சேர்த்துக்கிட்டாலே போதும், அதுலயே குக் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன்ல நான் வச்சிருக்க 3 பொக்கிஷங்கள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பவுடர், கறி லீஃப் பவுடர், அப்புறம் கறி லீஃப் வச்சு பருப்பு பொடி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரை பொடி அண்ட் கறி லீஃப் பருப்பு பொடி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. வெறும் கறி லீஃப் பவுடர் எங்க மாமியார் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்சசபிளான ஒரு இடத்துல வச்சிருப்பேன். ஏதாச்சும் பொரியல் இல்ல கிரேவி குழம்பு இல்ல நான்வெஜ் பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு போதும். ஸோ அந்த அன்னைக்கு சமையல்ல வந்து முருங்கைக்கீரையும் சரி கருவேப்பிலையும் சரி சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதையும் ரீஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ ரீஃபில் பண்ணி அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஸோ என்னோட அஞ்சரை பெட்டி. ஸோ இதுதான் நான் என்னோட அஞ்சரை பெட்டி. ஸோ இதுவும் நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் இருக்குதா, ஏதாச்சும் ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு. மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை மட்டும் ரீஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கோட ஸ்நாக்கு நம்மளோட வெள்ளைச்சோளம் இருக்குல்ல, அந்த அதை வச்சு நம்ம ஒரு குக்கி செய்ய போறோம். ஸோ 2 கப்பு வெள்ளைச்சோளம், 1 கப்பு வந்து டெசிகேட்டட் கோகனட், 1 கப்பு சர்க்கரை, கொஞ்சமா பேக்கிங் பவுடர், 1 கப்பு மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட் பண்ண போறது எதுலன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தி ஜோடியா கூட இந்த போன வீக் நம்ம வந்து சப்பாத்தி நீட் பண்ணோம்ல, அதே தான். ஸோ இதுல வந்து கொஞ்சமா பால் ஊத்திட்டு அப்புறம் ஒரு முட்டையும் போட்டுட்டு நீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குக்கி டோ சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு குக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல நம்ம மில்லட் சேர்த்திருக்கோம். தாராளமா மில்லட்ஸ் பவுடர் வச்சு நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதோட ரிசல்ட்டுமே நல்லா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மில்லட்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இதுல கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சூப்பரான ஆப்ஷனு. இதனோட ரெசிபியும் டீட்டெயில்டாவே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோல வந்து நான் 1 கப்பு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் சேர்த்திருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம வந்து ஆல்மண்ட் பவுடரும் நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு குவிக் அண்ட் ஹெல்தி ஸ்நாக் பொரி வச்சு செய்ய போறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ட்ரேல வந்து கொஞ்சமா கேஷ்யூ, ரைசன், அப்புறம் பீக்கன், பம்கின் சீட்ஸ், அப்புறம் வந்து கருவேப்பிலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ட்ரேல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிக்சர் மாதிரி. பட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்ஸ், அப்புறம் அவல் பொரின்றதுனால வந்து உங்களுக்கு டீப் ஃப்ரை எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் தான் பண்ண போறோம். ரொம்ப குயிக்கா முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஈவினிங் ஒரு பவுல் சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஐட்டம் தான் நீங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஆயில், ஏன்னா அது ஃப்ரை ஆகி வரணும் இல்லையா. ஸோ கருவேப்பிலை எடுத்து உள்ள சொருகி வைக்கிறேன், ஏன்னா வந்து அது பறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நீங்க இதுவே நீங்க ஏர் ஃப்ரையர் மோட்லயும் நீங்க பண்ணலாம், இல்லை ஏர் ஃப்ரையர்லயும் பண்ணலாம், இல்லை நீங்க பேக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம்.
ஈவினிங் டைம்ல ஒரு டீ ஆர் காஃபி கூட இந்த ஸ்நாக்கை நீங்க சைட்ல வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கும் சரி இல்லை பெரியவங்களுக்குமே கண்டிப்பா பிடிச்ச மாதிரியா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை அவன்ல வச்சுட்டு 350 டிகிரி Fahrenheit 5 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணா போதும். ஏர் ஃப்ரையர்ல வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதே ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வச்சுக்கிட்டா ஓகே தான். ஸோ என் கிச்சன்ல இருக்கிற எல்லா அப்ளையன்சஸுமே வந்து யூஸ் பண்றது தான் நான் வச்சிருப்பேன். அது வச்ச வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு சீசனிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்லிக் பவுடர். ஸோ கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்க பேக் பண்ணும்போது ஒரு கார்லிக்கை இடிச்சு அதுல போட்டுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன், அப்புறம் பெருங்காயம் சேர்த்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு இதுக்கு வந்து சர்க்கரையுமே சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு லைட்டா ஒரு இனிப்புமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அது பேக் ஆகிட்டு இருக்க டைம்ல வந்து நம்மளோட குக்கி டோவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் அந்த வேலையை பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுல்ல போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா கிரன்ச்சி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்க, அவ்வளோதான், நொறுங்கிடு. எல்லாத்தையும் நொறுக்கி விட்டோம்னா அப்படியே எல்லாத்தோட மிக்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம பொரி அண்ட் பொட்டுக்கடலை அதையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆனது தான். வேர்க்கடலை மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை மட்டும் தனியாக ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் இப்போ வச்சுக்க அந்த 5 மினிட்ஸ்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த சீசனிங் இருக்கு இல்லையா, அதையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். ஸோ இந்த பவுடர் இது கூட கொஞ்சம் சேரணும், அதனால இதுக்கு மட்டும் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா உங்க இஷ்டம் தான், உங்களுக்கு அந்த பவுடரும் நீங்க சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்க வந்து மக்கானா இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம், இல்ல அந்த பாஜ்ரா அப்புறம் அந்த பஃப் இருக்கு இல்லையா அதையுமே நீங்க சேர்த்துக்கலாம். போன வீக் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுல எனக்கு இன்னுமே லெஃப்ட் ஓவர் இருக்கு, அதையும் நான் சேர்த்து தான் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். உங்களுக்கு இது வந்து லைட்டா வந்து நமத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை திரும்ப நீங்க அவன்ல வச்சு சூடு பண்ணீங்கன்னா திரும்ப அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். ஸோ நல்ல ஒரு சூப்பர் ஸ்நாக்கும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக்குக்கு. நெக்ஸ்ட் குக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஸ்கூப் அந்த ஸ்பூன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ஆக்கிட்டு அதை ஃபிளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கார்னிஷிங்க்கு வந்து உங்க இஷ்டம் படி நீங்க எந்த நட்ஸ்னாலும் மேலே போட்டுக்கலாம், இல்லை வந்து சாக்லேட் சிப் ஒரு டூட்டி ஃப்ரூட்டி உங்களோட இஷ்டம். உங்க குழந்தைக்கு எது பிடிக்குதோ அது நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்கிட்ட செரி இருந்துச்சு, அதனால அதை சேர்த்துக்கிறேன் நான். ஸோ இந்த குக்கியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கிட்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது மில்லட்டா இருந்தாலுமே இந்த ப்ரொபோர்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இனிப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, மைல்டா அது மீடியமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமா நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லா குக்கியும் செட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை பேக் பண்ண போறோம். இப்போ இதை வந்து 350 டிகிரி Fahrenheit 20 மினிட்ஸ். உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலைன்னா இன்னும் கூட ஒரு 5 or 10 மினிட்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ அது பேக் ஆகட்டும், அதுக்குள்ள நான் வந்து நெக்ஸ்ட் தாளிப்பு ரெடி பண்ண போறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா என்னால முடிஞ்ச அளவுக்கு தாளிப்பு நெக்ஸ்ட் வீக் உள்ளதை ரெடி பண்றேன். எண்ணெய் ஊத்திட்டு நார்மலா ஆயில், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. ஸோ இது ஏன் இப்போ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு நிறைய டிஷ் பண்ணுவோம், பட் தாளிப்பு கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். மெயினா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையான பாத்திரம் தான் இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி சாஸ் பேன் ஆர் அந்த ஃப்ரைங் பேன்ட்டு. ஸோ காய்கறி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைங் பேன்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். தாளிக்க டைம் எடுத்தாலுமே போடுற கடுகு வந்து முக்கால்வாசி வெளியே தான் இருக்கும். ஸோ
ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு பானை மாத்தியும் சமைக்க முடியாது இந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ அதனால நான் வந்து தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரைட்டா காய்கறியை வதக்கி வேக வச்சுக்கலாம், இல்ல வதக்கி பொரியல் பண்ணிக்கலாம். தாளிப்பு 1 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்க ரூம் டெம்பரேச்சர் வச்சாலே, அதாவது யூஎஸ்ல இருக்கீங்க, ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே அது கெட்டு போகாது. பட் வந்து நான் எப்படியா இருந்தாலும் நான் அதை ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஸோ நம்மளுக்கு வேணுன்ற போது சட்னிக்கோ இல்லை குழம்புக்கோ பொரியலுக்கோ இல்லை சுண்டல் வகைக்கோ இதுல இருந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து போட்டுட்டோம்னா அந்த நேரத்துக்கு அந்த வேலை குயிக்கா முடிஞ்ச மாதிரி இருக்கும். கருவேப்பிலை வந்து நான் கொஞ்சம் பேருக்கு இப்ப போட்டிருக்கேன். பட் வந்து நீங்க சமைக்கும் போது நீங்க போடுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட அந்த ஸ்பைஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, மசாலா பாக்ஸ், இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த ஒவ்வொரு ஸ்பைஸா எடுத்து இதை அரைக்க வேண்டியதுதான். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜீரகத்தூள் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே நல்ல, இதெல்லாம் அரைக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். நம்ம வீட்டு மசாலான்றது கண்டிப்பா எப்பவுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு தெரியும். இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்லை. இது எப்போ வாங்கின பொருள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து நான் இது வரைக்கும் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கினதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருவேன், கொஞ்சம் பிளான் பண்ணி கூட செஞ்சிடலாம். ஸோ மிளகுத்தூள், அடுத்ததா சோம்புத்தூள். நம்ம குருமா எல்லாம் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த சோம்புத்தூள் போட்டுட்டோம்னா ஓகேயா இருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி அந்த மாதிரி போடணும்னு இல்லாம இதை போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாசனை வந்துடும். அடுத்ததா வந்து பிரியாணி மசாலா. ஸோ நம்ம வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில கொஞ்சமா ஜாதிக்காய் பொடி சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப நான் பண்ற இந்த ப்ரொபோர்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு அளவுக்கு வரும். ஏன்னா இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும், அந்த அளவுக்கு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி நான் வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுல நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, அது ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா ஃப்ரீசர்ல வைக்கணுமா அப்படின்றது. ஸோ அந்த சப்பாத்தி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுதான் யூஸ் பண்ணேன் ஃபுல்லாவே. எனக்கு வந்து சாட்டர்டே நைட் வரைக்குமே அந்த சப்பாத்தி வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அது நீங்க இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கு இல்ல டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா பாதி பேட்ச் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 4, 5, 6 அந்த மாதிரி டேஸ்க்குள்ளதான் ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டு எப்போ வேணுமோ அதை கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு சப்பாத்தியில எந்த பிரச்சனையுமே இல்லை. பர்ஃபெக்டா ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர்லயே எனக்கு வந்து 1 வீக்குக்கு பர்ஃபெக்டா வந்துச்சு. இப்போ இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா கொஞ்சமா எடுத்து நான் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்க போறேன். இன்னொரு பேட்ச் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வச்சிருப்பேன். ஏன்னா இது எப்போ காலி ஆகுதோ அதுக்கப்புறம் அதை எடுத்தா போதும். அது நீங்க எவ்வளவு நாள் ஃப்ரீசர்ல வச்சாலுமே அப்படியே ஃபிளேவர்ஸ்லாம் லாக் ஆகி தான் இருக்கும், எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஓவர் இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஜிப்லாக்ல போட்டு முடிஞ்சா நேம் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்போ கன்ஃபியூஷனா இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா பாக்ஸ் ரெடி. ஸோ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள். ஸோ இது வந்து நான் குக் பண்ணும்போது ஃபாஸ்ட் குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம்னா யாரா இருந்தாலுமே ஃபாஸ்ட் குக்கிங் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட அந்த மில்லட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா அந்த தேங்காய்லாம் போட்டுக்கோலையா, ஸோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நல்லா ஆற வச்சுட்டு பாக்ஸில் வைக்க வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் வேலை நம்ம தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம். மிக்சிலேயே அரைச்சிடலாம். மில்லட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ ஊற வச்சதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட வேண்டியதுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்ல யோகர்ட் மோட்ல புளிக்க வைக்க போறேன். ஸோ வின்டர்ன்றதுனால உங்களுக்கு இங்க வந்து இன்னுமே கோல்டா தான் இருக்கு. ஸோ அதனால மாவை தாராளமா இன்ஸ்டன்ட் பாட்லயே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் பாட்ல தயிர் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு இன்ஸ்டன்ட் பாட்ல அதே யோகர்ட் மோட்ல நம்ம மாவையும் புளிக்க வைக்க போறோம்.
ஸோ இந்த வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட அந்த கறி பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு, கொஞ்சம் கூட இதில் வந்து சூடு இல்லை. இப்போ நம்ம இதை பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஸோ இன்னொரு கொஸ்டினும் வந்துச்சு, ஃப்ரீசரில் நீங்கள் பாட்டில் வைக்கலாமா, சேஃபா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல திக்கான பாட்டில் வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் தின்னான பாட்டில் வைக்கிறீங்கன்னா அது டெம்பரேச்சரை நம்ம டக்குன்னு மாற்றும் போது அது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ அதனால நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. பட் திக் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. பைரெக்ஸ் மாதிரி இல்லை நல்ல திக்கான கிளாஸாக இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா சேஃப் தான். ஸோ ஒரு பேட்ச் வந்து நான் பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன், ஒன்றுத்துல இந்த மாதிரி ஜிப்லாக்ல போட்டு ஃபிளாட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தாளிப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஆறி இதை ஸ்டோர் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையுமே நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்க போறேன். ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஓகேனா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு தாராளமா வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா அதுக்கு மேலேயே வரும். இப்போ நம்மளோட குக்கீஸ்மே நல்லா ஆறி ரெடியா இருக்கு. ஸோ ஈவினிங் டைம்ல பசங்க என்ன ஸ்நாக் வேணும் கேட்டாங்கன்னா இது நீங்க ஒரு கில்ட்டே இல்லாம கொடுக்கலாம். நம்ம 2 கப்பு சோள மாவு அப்புறம் 1 கப்பு டெசிகேட்டட் கோகோனட், இதோட ப்ரொபோர்ஷனுக்கு நம்மளுக்கு 25 குக்கீஸ் வரும். இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஸ்கூப் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து குயிக்கா ஒரு மீல் பிளான் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பண்றது வந்து மீல் பிளான் 5. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் காய்கறி இந்த வீக்குக்கு வாங்கியிருக்கோன்றத சொன்னேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த மீல் பிளான் பண்ண போகிறேன். ஸோ மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேகிள் வித் க்ரீம் சீஸு அது வாங்கினது இருக்குது. ஸோ அதை காலி பண்ணணும். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், ரசம் அண்ட் சிக்கன் குழம்பு மாதிரி இல்லை கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் அதை முடிவு பண்ணல. மேபி பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி கூட பண்ணலாம், இல்லை குழம்பு என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்ததாக வந்து டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் நம்ம மத்தியானம் செஞ்ச அந்த சிக்கன் கறி இருக்க சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலான் இருக்கேன். அடுத்து டியூஸ்டே மார்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பராத்தா வந்து என் பையனுக்கு. ஸோ நாங்கள் ஒரு பன்னீர் பராத்தா எடுத்துட்டு தோசை கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதனால தான் அந்த ஸ்டார். ஆனால் கண்டிப்பாக எங்கள் பையனுக்கு பன்னீர் பராத்தா. அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பாக்ஸ் கீரை வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம கீரை வதக்கி அரைப்பேன். ஸோ அதுவும் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. அடுத்து நைட்டுக்கு வந்து நம்ம மில்லட் தோசை மாவு ரெடி பண்ணிருக்கோம். ஸோ தோசை, சட்னி ஆர் பொடி. நெக்ஸ்ட் வெட்னஸ்டே மார்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ்தா. ஸோ என்கிட்ட கொஞ்சம் ரோட்டிசரி சிக்கன் இருக்குது. ஸோ அதை வச்சு சிக்கன் பாஸ்தா பண்ணிடலான் இருக்கேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூமும் வாங்கியிருக்கோம். ஸோ மஷ்ரூம் பிரியாணி அண்ட் எக் மசாலா பண்ணிடலாம். பாயில் பண்ணி ஒரு ட்ரையாக இருக்கும்ல அந்த மாதிரி. அடுத்தது நைட்டுக்கு வந்து இடியாப்பம் அண்ட் சிக்கன் குருமா. இந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கும். பட் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் இடியாப்பம் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நம்மளோட தோசை மாவே வச்சு தோசை அண்ட் சிக்கன் குருமா அந்த மாதிரி பண்ணிடலான் இருக்கேன். அடுத்து தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு பன்னீர் பர்கர். ஸோ பன்னீர் வந்து நாங்கள் காஸ்கோலேயே அந்த 2 blocks இருக்கும், அதை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அது வாங்கினோம் அப்படின்னா வந்து ஒரு 2 weeksக்கு வர மாதிரி பார்த்துப்போம். ஸோ அதனால் பன்னீர் பர்கர். அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து ஸ்பினாச் இருக்கு இல்லையா, அதை வச்சு பருப்பு போட்டு கூட்டு, அப்புறம் பீட்ரூட் ஃப்ரை, அதுக்கப்புறம் பாயில்டு எக். அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி. தேர்ஸ்டே நைட்டுக்கு வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் கறி. நான் சொல்ற அந்த கறி குருமா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கறி பேஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் முடிஞ்சா நான் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த பேஸ் வச்சு எப்படி பண்ணேன் அப்படின்றத ஒரு வீடியோ எடுக்கிறேன் நான், இல்லை ஒரு ஷார்ட் ஆகும் நான் போடுறேன் நான். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ இப்போதைக்கு என்னால் ஒரு கிளாரிட்டி அன்னைக்கு கொண்டுட்டு வர முடியல. பட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட் மீல் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக அன்னைக்கு பிஸா லஞ்சுக்கு கேட்பாரு. ஸோ அதனால ஸ்கூல் லஞ்சே சாப்பிட சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பன்னீர் பிரியாணி அண்ட் மஷ்ரூம் கொஞ்சம் இருக்கும் மீதி.
ஸோ அதை ஏதாவது ட்ரையாக ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீல் ப்ரெப்பில் வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை பண்ணி இது பண்ணிட்டு தான். ஃப்ரைடே ஈவினிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு நான் செய்கிறேனா இல்லைனா வந்து வெளியே போகுமா அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால மேபி அப்புறமா பிளான் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக், எக்கு வேணும்னா எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட வேண்டியதான். ரெஸ்ட் ஆஃப் த மீல் வந்து அந்த நேரத்துக்கு என்னெல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கோ அதை வச்சு குக் பண்ணுறது, இல்லை குக் பண்ணதை சாப்பிட்றது, அந்த மாதிரி. அப்புறம் ரிப்பீட் சண்டே திரும்ப ஷாப்பிங் போய் ரிப்பீட், அவ்வளோதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.